அன்புள்ள பக்தர்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான கதையை சொல்லப் போகிறேன். இந்த கதையை கேட்டவுடன் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, செல்வம், ஆனந்தம் பொழியும். இந்த கதை இதயத்தை தொடும், மனதை கவரும். வாருங்கள், சிவன் பார்வதி உரையாடலுடன் கதையை தொடங்குவோம். ஒருமுறை சிவன் பார்வதி தேவியுடன் கைலாசத்தில் அமர்ந்து தேவி என்றார். இந்த 3 விஷயங்களையும் யார், எப்போது, யாரிடமும் சொல்லக்கூடாது. இந்த 3 ரகசியங்களையும் மறைக்கும் நபர் ஒருபோதும் ஏழையாக மாட்டார். அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். பார்வதி தேவி ஆர்வத்துடன் கண்களில் குதூகலத்துடன் கேட்டாள், சுவாமி, அவை என்ன? அந்த 3 விஷயங்கள் தெரிந்தால் மனிதன் ஒருபோதும் துக்கத்தில் மூழ்க மாட்டான் அல்லவா? சிவன் புன்னகையுடன் தேவி என்றார், நான் இன்று சந்நியாசி ரூபத்தில் பூலோகத்திற்கு சென்று இந்த 3 ரகசியங்களையும் ஒரு கதை வடிவில் சொல்லப் போகிறேன். ஓ பக்தர்களே, இந்த கதையை கவனமாக இதயத்துடன் கேளுங்கள். நீங்கள் இந்த கதையை கேட்கிறீர்கள் என்றால் முழுவதையும் கேளுங்கள். பாதியிலேயே விட்டுவிட்டு போகாதீர்கள். ஏனென்றால் இந்த புனித கதையை முழுமையாக கேட்டவர்களுக்கு மனதுக்கு விரும்பிய பலன் கிடைக்கும். நீங்கள் சிவ பக்தர்களாக இருந்தால் போலாசங்கரின் கட்டளையை அவமதிக்காதீர்கள். சிவன் சந்நியாசி வடிவில் பூமிக்கு வந்தார். இனி கதை தொடங்குகிறது. பழங்காலத்தில் தெலுங்கானாவில் உள்ள ஒரு அழகான கிராமத்தில் சுந்தர் என்ற செல்வந்த வணிகர் இருந்தார். அவர் வீட்டில் எந்த குறையும் இல்லை. கோதாவரி ஆற்றங்கரையில் உள்ள இந்த கிராமம் மிகவும் பரபரப்பாகவும் செல்வ செழிப்பாகவும் இருந்தது. சுந்தரின் வியாபாரம் நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது. அவரது மனைவி சுமதி மிகவும் எளிமையான சுபாவம் கொண்டவர். அவரது மனம் எப்போதும் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தது. சுந்தர் ஒவ்வொரு மாதமும் தன் மனைவிக்காக புதிய தங்க நகைகளையும் வண்ணமயமான புடவைகளையும் கொண்டு வருவார். அந்த பரிசுகளை பார்த்து சுமதி மனம் பூரித்து போவாள். அவர்கள் வீடு எப்போதும் சிரிப்பாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்திருக்கும். சுந்தரின் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரம் ஒரு இதயம் போன்றது. கிராமத்தின் நடுவில் கம்பீரமாக நின்றது. அந்த மரத்தடியில் ஒரு சந்நியாசி ஆசனம் போட்டு தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த சந்நியாசி பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் அவருடைய கண்களில் ஏதோ ஒரு தெய்வீக ஒளி இருந்தது. சுந்தரும் சுமதியும் அந்த சந்நியாசியை மிகவும் மதித்தார்கள். அவருடைய சேவையில் எந்த குறையும் வராமல் பார்த்து கொண்டார்கள். அந்த சந்நியாசி பல வருடங்களாக அந்த மரத்தடியிலேயே வசித்து வந்தார். சுந்தர் தினமும் அவருக்கு வீட்டில் சமைத்த சுவையான உணவை அனுப்பி வைப்பார். சந்நியாசியும் அவர்கள் மீது மிகுந்த அன்பு காட்டினார். உண்மையில் அந்த சந்நியாசி சிவனே. அவருக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் சுந்தர் சுமதியின் சேவையில் ஆனந்தம் அடைந்தார். ஆனால் சுமதியின் சுபாவம் கொஞ்சம் வெகுளியாக இருந்தது. வீட்டில் நடக்கும் சிறிய விஷயத்தை கூட வெளியே உள்ளவர்களிடம் சொல்லுவாள். அவளுக்கு எதையும் மறைக்க தெரியாது. அவள் மனம் அவ்வளவு தூய்மையானது. ஒரு நாள் சுமதி தன் கணவனிடம், சுவாமி என்றாள், உங்கள் வியாபாரம் எப்படி நடக்கிறது? இவ்வளவு வருமானத்தை எப்படி ஈட்டுகிறீர்கள்? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சுந்தர் தன் மனைவியின் வார்த்தைகளை கேட்டு அவள் மீதுள்ள அன்பினால் எதையும் மறைக்காமல் அனைத்தையும் சொல்லிவிட்டான். அன்பே, நான் கோதாவரி ஆற்றங்கரையில் இருந்து குறைந்த விலைக்கு தானியங்களை வாங்கி இங்கு அதிக விலைக்கு விற்கிறேன். அப்படி நாம் லாபம் சம்பாதிக்கிறோம் என்றான் சுந்தர். வார்த்தைகளை கேட்டு சுமதியின் இதயம் மகிழ்ச்சியால் பொங்கி வழிந்தது. அடட்டா, என் கணவன் எவ்வளவு புத்திசாலி என்று நினைத்தாள். இந்த விஷயம் ஊர் முழுவதும் தெரிய வேண்டும் என்று அவள் மனதில் நினைத்தாள். அவள் கிராமத்தில் உள்ள அனைவரிடமும், அண்டை வீட்டாரிடமும், நண்பர்களிடமும் இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தாள். என் கணவர் கோதாவரி கரையில் நெல் வாங்கி இங்கு விற்று நிறைய பணம் சம்பாதிக்கிறார் என்று பெருமையாகச் சொன்னாள். அது அவளுக்கு பெருமையாக இருந்தது. ஆனால் இந்த சிறிய தவறு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறும் என்று அவளுக்கு தெரியவில்லை. கிராமத்தில் இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. சுந்தர் எப்படி பணம் சம்பாதிக்கிறார் என்று தெரிந்தவர்களும் அந்த நெல் வியாபாரத்தில் இறங்கினர். முன்பு சுந்தர் குறைந்த விலைக்கு வாங்கிய நெல் இப்போது அதிக விலைக்கு விற்கத் தொடங்கியது. இதனால் சுந்தரின் வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைய தொடங்கியது. லாபம் குறைந்தது. செலவுகள் அதிகரித்தன. சில நாட்களில் சுந்தரின் செல்வம் கரைந்து போனது. அவன் வறுமையில் விழுந்தான்.
அவன் இதயம் கனத்தது. அந்த துயரத்தில் அவன் தனியாக தோட்டத்தில் உள்ள ஆலமரத்தடியில் அமர்ந்தான். ஒரு நாள் சுந்தர் அந்த தோட்டத்தில் துயரத்துடன் அமர்ந்திருக்க சன்னியாசி சிவன் அங்கு வந்தார். சுந்தரின் முகத்தில் உள்ள துயரத்தை பார்த்து சன்னியாசி கருணையுடன் கேட்டார், சுந்தர், என்ன ஆயிற்று? ஏன் இவ்வளவு துயரப்படுகிறாய்? சுந்தர் தன் இதயத்தில் உள்ள துயரத்தை வெளிப்படுத்தினான். சுவாமி, என் வியாபாரம் அழிந்துவிட்டது. கிராமத்தில் உள்ள அனைவரும் நான் செய்யும் நெல் வியாபாரத்தில் இறங்கிவிட்டனர். முன்பு குறைந்த விலைக்கு வாங்கிய நெல் இப்போது விலை உயர்ந்தது. எனக்கு லாபம் வரவில்லை. என் செல்வம் அனைத்தும் கரைந்துவிட்டது. சன்னியாசி சுந்தர் வார்த்தைகளை கேட்டு அமைதியாக கேட்டார். சுந்தர், இந்த வியாபார ரகசியத்தை யாரிடமாவது சொன்னாயா? சுந்தர் சற்று யோசித்துச் சொன்னார், ஆம் சுவாமி, நான் என் மனைவி சுமதியிடம் இதைச் சொன்னேன். அவள் என்னை கேட்டபோது நான் எல்லாவற்றையும் விரிவாகச் சொன்னேன். சன்னியாசி சிவன் மனதில் சிரித்துக்கொண்டு சுந்தரிடம் சொன்னார், சுந்தர், நீ பெரிய தவறு செய்துவிட்டாய். சில ரகசியங்களை எவ்வளவு நெருக்கமானவரிடமும் சொல்லக்கூடாது. உனக்கு ஒரு கதை சொல்லி இந்த 3 விஷயங்களையும் ஏன் ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று விளக்குகிறேன். இந்த கதையை கேட்டு உன் தவறை தெரிந்து கொள். சன்னியாசி கதை சொல்ல ஆரம்பித்தார். சுந்தர், பல வருடங்களுக்கு முன்பு ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஏழை ஒருவன் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை மிகவும் கஷ்டங்களால் நிறைந்திருந்தது. அவருக்கு மனைவி லட்சுமி, 2 சிறிய குழந்தைகள் இருந்தனர். ஆனால் அவரது வீட்டில் சாப்பிட போதுமான உணவு இல்லை. சில சமயங்களில் மாலையில் சாப்பிட்டால் காலையில் எதுவும் இருக்காது. சில சமயங்களில் காலையில் சாப்பிட்டால் மாலையில் ராமு பட்டினி கிடப்பார். அவர் தினசரி கூலி வேலை செய்தார். ஆனால் அந்த பணம் வீட்டுச் செலவுகளுக்கு போதுமானதாக இல்லை. ஒரு நாள் லட்சுமி ராமுவிடம், சுவாமி என்றாள், இந்த வறுமை நம்மை வாட்டுகிறது. இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும்? நான் வீட்டை எப்படியாவது பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் வெளியே சென்று பணம் சம்பாதியுங்கள். நம் குழந்தைகளுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். லட்சுமியின் வார்த்தைகளைக் கேட்டு ராமுவின் இதயம் கனத்தது. அவர் தன் குழந்தைகளையும் மனைவியையும் பார்த்து கண்களில் நீர் வழிந்தது. ஆனால் அவள் சொன்னது உண்மை என்று அவருக்கு தெரியும். அதனால் ஒரு நாள் ராமு தைரியம் கொண்டு பணம் சம்பாதிக்க ஊரை விட்டு புறப்பட்டார். ராமு காடுகள், மலைகள் கடந்து நடந்தான். மிக நீண்ட தூரம் பயணம் செய்து சோர்வடைந்தான். ஒரு காட்டில் ஒரு பெரிய வேப்ப மரம் தென்பட்டது. அந்த மரத்தின் நிழல் குளிர்ச்சியாகவும் இதமாகவும் இருந்தது ராமுவுக்கு. அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்க நினைத்தான். அவன் மரத்தடியில் படுத்துக்கொண்டு வானத்தில் மேகங்களை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவன் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தான். ஒரு பெரிய பாம்பு அந்த மரத்தின் மீது ஏறிக்கொண்டிருந்தது. ராமு ஆச்சரியத்துடன் அந்த பாம்பை கவனித்தான். அந்த மரத்தின் பொந்துகளில் கிளிகளின் கூடு இருந்தது. அதில் சிறிய கிளிகள் இருந்தன. பாம்பு அந்த கூட்டின் பக்கம் செல்லும்போது சின்ன கிளிகள் பயத்தில் கத்தத் தொடங்கின. ராமுவின் இதயத்தில் ஏதோ தட்டியது போல் இருந்தது. இந்த பாம்பு அந்த குஞ்சுகளை சாப்பிட்டுவிடும். நான் பார்த்து கொண்டிருந்தால் பாவம் வந்து சேரும் என்று நினைத்தான். அவன் உடனே எழுந்து மரத்தின் மீது ஏறினான். ஒரு குச்சியால் அந்த பாம்பை அடித்துக் கொண்டான். அந்த பாம்பு கீழே விழுந்தது. ராமு மீண்டும் கீழே வந்து மரத்தடியில் படுத்துக் கொண்டான். கிளிகள் அவனை பார்த்து மனதிற்குள் மிகவும் நன்றி தெரிவித்தன. சிறிது நேரத்திற்கு பிறகு கிளிகளின் பெற்றோர்கள் கூட்டிற்கு வந்தனர். அவர்களின் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தன. என்ன நடந்தது என்று கேட்டார்கள். சின்ன கிளிகள் எல்லாம் சொன்னது, இந்த மனிதன் எங்களை காப்பாற்றினான். ஒரு பெரிய பாம்பு எங்களை சாப்பிட வந்தது. ஆனால் இவன் அந்த பாம்பை கொன்று எங்களை காப்பாற்றினான் என்று கிளிகள் ராமுவிடம் வந்து, ஓ மனிதனே, நீ எங்கள் குழந்தைகளை காப்பாற்றினாய். நீ யார்? எங்கே போகிறாய்? ராமு தன் கதையை சொன்னான். நான் ஒரு ஏழை. என் வீட்டில் சாப்பிட உணவு இல்லை. அதனால் பணம் சம்பாதிக்க வெளியே வந்தேன். இந்த மரத்தடியில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது இந்த காட்சியை கண்டேன். உங்கள் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றியது என்றார். கிளி ராமுவின் வார்த்தைகளை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தது. அவை கூறின, நீ எங்கள் குழந்தைகளை காப்பாற்றினாய். நாங்கள் உனக்கு உதவி செய்வோம். நாங்கள் தினமும் விலைமதிப்பற்ற முத்துக்களை உண்கிறோம்.
இந்த முத்துக்கள் மனிதர்களுக்கு மிகவும் மதிப்புமிக்கவை. நீ இந்த முத்துக்களை எடுத்துக்கொண்டு சந்தையில் விற்றுவிடு. நீ இங்கேயே இரு, எங்கள் குழந்தைகளை காப்பாற்று. நாங்கள் உனக்கு தினமும் முத்துக்களை தருவோம். ராமு இந்த வார்த்தைகளை கேட்டு ஆனந்தத்தால் நெகிழ்ந்து போனார். இங்கேயே இருந்தால் எனக்கு பணம் வரும், இனி ஏன் வெளியே செல்ல வேண்டும் என்று நினைத்தான். அவன் சில முத்துக்களை எடுத்துக்கொண்டு சந்தையில் விற்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கினான். அந்த வேப்ப மரத்தடியில் ஒரு சிறிய குடிசை அமைத்து அங்கேயே தங்கினான். தினமும் கிளி குஞ்சுகளை காப்பாற்றினான். கிளிகள் காலையில் உணவுக்காக வெளியே சென்று மாலையில் திரும்பி வந்தன. அவற்றின் குஞ்சுகள் பாதுகாப்பாக இருந்தன. அதை பார்த்து ராமுக்கு நன்றியுடன் முத்துக்களை கொடுத்தன. இப்படியே 2 மாதங்கள் கடந்தன. கிளி குஞ்சுகளும் பெரியவையாகிவிட்டன. ராமுக்கு தன் மனைவி, குழந்தைகளின் ஞாபகம் வந்தது. ஒரு நாள் அவர் கிளிகளிடம் கூறினார், நான் என் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறேன். என் மனைவியும் குழந்தைகளும் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. கிளிகள் அவர் பேசுவதை கேட்டு, ராமு, நீ உன் வீட்டிற்குச் செல். எங்கள் குழந்தைகள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறார்கள். எப்போதாவது எங்களை பார்க்க வேண்டும் என்று தோன்றினால் இந்த மரத்தருகே வந்துவிடு. அண்ணன் அவர்கள் ராமுவுக்கு ஒரு பை நிறைய முத்துக்களை கொடுத்தார்கள். ராமு அந்த முத்துக்களுடன் வீட்டிற்குச் சேர்ந்தான். லட்சுமி அந்த முத்துக்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். இவை எங்கிருந்து வந்தன என்று கேட்டாள். ராமு எல்லாவற்றையும் விரிவாகச் சொன்னான். நான் 2 மாதங்களாக கிளிகளுக்கு சேவை செய்தேன். அவர்கள் எனக்கு இந்த முத்துக்களை கொடுத்தார்கள். இவற்றை விற்றால் நாம் சுகமாக வாழலாம் என்றான் லட்சுமி. ஆனந்தத்தால் கண்களில் நீர் நிறைந்தது. அவர்கள் அந்த முத்துக்களை விற்று புதிய வீடு கட்டினார்கள். குழந்தைகளுக்கு நல்ல உடைகள், உணவு வாங்கினார். ராமுவின் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் ஒரு நாள் அந்த கிராமத்தின் மன்னன் விக்ரமிற்கு ஒரு விசித்திரமான நோய் வந்தது. எத்தனை மருத்துவர்கள் வந்து பார்த்தார்கள். ஆனால் யாரும் மன்னனை குணப்படுத்த முடியவில்லை. ஒரு மருத்துவர் சொன்னார், மகாராஜா, கிளிக்குஞ்சு மாமிசம் சாப்பிட்டால் உங்கள் நோய் குணமாகும். இந்த வார்த்தையை கேட்ட மன்னன் ஒரு உத்தரவை பிறப்பித்தான். யாராவது கிளிக்குஞ்சை கொண்டு வந்தால் அவர்களுக்கு தங்க நாணயங்கள் பரிசாக கொடுப்பேன். இந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. அனைவரும் கிளிகளை தேட ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் லட்சுமி அண்டை வீட்டு பெண்களுடன் பேசிக் கொண்டிருந்தாள். அப்போது மன்னனின் உத்தரவை பற்றி விவாதம் தொடங்கியது. ஒரு பெண் சொன்னாள், கிளிக்குஞ்சை கொண்டு வருவது அவ்வளவு சுலபம் இல்லை. லட்சுமி அந்த வார்த்தைகளை கேட்டு பெருமையாக உணர்ந்தாள். அட, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. என் கணவர் 2 மாதங்கள் கிளிகளுக்கு சேவை செய்தார். அவருக்கு கிளிகளை கொண்டு வந்து கொடுப்பது ஒரு சிறிய விஷயம். அவள் அந்த வார்த்தைகளை சொன்னதும் அந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது. இந்த விஷயம் ராஜா விக்ரமின் காதுக்கு எட்டியது. அவர் தனது வீரர்களை அழைத்து, ராமுவை பிடித்து வாருங்கள், அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். வீரர்கள் ராமுவை ராஜாவிடம் அழைத்துச் சென்றனர். ராஜா ராமுவிடம் சொன்னார், நீ கிளிகளுக்கு சேவை செய்ததாக கேள்விப்பட்டேன். நீ எனக்கு ஒரு கிளிக்குஞ்சை கொண்டு வா, உனக்கு முந்த மாங்கன பரிசை தருகிறேன். ராமு இந்த வார்த்தைகளை கேட்டு பயந்தான். மகாராஜா, நான் அவற்றின் உயிர்களை காப்பாற்றினேன். அவற்றை எப்படி கொண்டு வந்து கொடுப்பேன்? தயவு செய்து என்னை மன்னியுங்கள். ராஜா சொன்னார். கோபத்தால் உருகிப் போனார். நீ என் கட்டளையை மதிக்கவில்லை என்றால் உன் மனைவியையும் குழந்தைகளையும் கொன்று விடுவேன் என்றார். ராமுவின் இதயம் உடைந்தது. அவன் வீட்டிற்கு வந்து லட்சுமியை திட்டினான். நீ ஏன் இந்த விஷயத்தை வெளியே சொன்னாய்? நீ செய்த இந்த தவறு நம்மை அழித்துவிடும் என்றார் லட்சுமி. கண்களில் நீர் நிறைந்தது. அவள் சொன்னாள், சுவாமி, எனக்கு தெரியாது, ஆனால் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ராமு வருத்தத்துடன் அந்த வேப்ப மரத்தருகே சென்றான். கிளிகள் அவனைக் கண்டு மகிழ்ந்தன. ஆனால் ராமுவின் முகத்தில் இருந்த துக்கத்தைக் கண்டு கேட்டன. ராமு, என்னவாயிற்று? ராமு தன் துக்கத்தை சொன்னான். கிளிகள் அவன் வார்த்தைகளைக் கேட்டு, கவலைப்படாதே, எங்கள் குட்டிகளில் ஒன்று உன்னுடன் வரும். அண்ணா, ஒரு சிறிய கிளி முன்னால் வந்தது. நீ எங்களை காப்பாற்றினாய். இப்போது உனக்கு உதவுவது எங்கள் முறை. ராமு அந்த கிளியை எடுத்துக்கொண்டு ராஜாவிடம் கொடுத்தான். ராஜா அந்த கிளியை ஒரு கூண்டில் அடைத்தான். நாளை காலை இதன் மாமிசத்தை உண்பேன் என்றான். ராஜாவுக்கு ஒரு மகன் இருந்தான்.
அவன் பெயர் அர்ஜுன். அர்ஜுனுக்கு பறவைகள், விலங்குகள் என்றால் மிகவும் பிடிக்கும். அவன் அந்த கிளியை கூண்டில் பார்த்து தன் நண்பர்களிடம் சொன்னான், இந்த கிளி எவ்வளவு அழகாக இருக்கிறது, இதை ஏன் கூண்டில் அடைத்தார்கள்? இவற்றை விடுவிப்போம். அவன் கூண்டை திறந்தான். கிளி ஆகாயத்தில் பறந்து சென்றது. இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிந்தது. அவர் கோபத்துடன் அர்ஜுனனை திட்டினார். நீ என் உயிரை பணயம் வைத்தாய். இப்போது நீ இந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது என்று ஊரை விட்டு துரத்திவிட்டார். அர்ஜுனன் வருத்தத்துடன் ஊரை விட்டு வெளியேறி காட்டுக்குள் சென்றான். இதற்கிடையில் அந்த கிளி தன் பெற்றோரிடம் சேர்ந்தது. அது எல்லாவற்றையும் சொன்னது. கிளிகள் இருக்கின்றன. அர்ஜுனன் உன்னை காப்பாற்றினான். இப்போது நாம் அவனை காப்பாற்ற வேண்டும். கிளி அர்ஜுனனிடம் சென்றது. அர்ஜுனன் அதை பார்த்து அடையாளம் கண்டான். நீ என் மகன் என்றான். கிளி சொன்னது, நீ என்னை காப்பாற்றினாய், இப்போது நான் உன்னுடன் இருப்பேன். அர்ஜுனனின் இதயத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சி துளிர்த்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு புதிய ஊருக்குச் சென்றார்கள். அங்கே ஒரு அழகான தோட்டத்தில் சேர்ந்தார்கள். அந்த தோட்டத்தில் அந்த ஊரின் ராஜகுமாரி சௌந்தர்யா தினமும் தன் நண்பர்களுடன் விளையாடுவாள். ஒரு நாள் சௌந்தர்யா தோட்டத்திற்கு வந்தாள். அர்ஜுனன் அவளது அழகை பார்த்து மூழ்கி போனான். அவன் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான். கிளி சௌந்தர்யாவிடம் சென்றது. சௌந்தர்யா அந்த கிளிகளை பார்த்து மயங்கினாள். அவள் அதை பிடிக்க முயன்றாள். ஆனால் கிளி பறந்துவிட்டது. அர்ஜுன் சௌந்தர்யாவின் அழகால் முற்றிலும் ஈர்க்கப்பட்டான். அவன் கிளியிடம் சொன்னான், நான் அவளிடம் பேச வேண்டும், தயவு செய்து உதவு. கிளி அர்ஜுனின் கைக்குட்டையை எடுத்து சௌந்தர்யாவின் அறையில் வைத்தது. அவள் சேலையை கொண்டு வந்தாள். காலையில் சௌந்தர்யா 6 கைக்குட்டைகளை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். அவள் அறையில் இரவில் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று புரிந்தது. அவள் வீரர்களை அழைத்து பலத்த காவல் போடச் சொன்னாள். மறுநாள் கிளி மீண்டும் வந்து அர்ஜுன் எழுதிய ஒரு கடிதத்தை சௌந்தர்யாவின் அறையில் வைத்தது. அந்த கடிதத்தில் இப்படி இருந்தது: சௌந்தர்யா, உன்னை பார்த்ததிலிருந்து என் மனம் உன்னுடையது. நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். நீ தோட்டத்திற்கு வந்தால் உன்னை சந்திப்பேன். சௌந்தர்யா அந்த கடிதத்தை படித்து தோட்டத்திற்கு சென்றாள். அங்கு கிளி மட்டுமே காணப்பட்டது. கிளி சொன்னது, சௌந்தர்யா, நீ சந்திக்க விரும்பும் நபரை நான் உனக்கு காட்டுவேன். ஆனால் நீ அவனை பிணைக்க கூடாது என்று வாக்குறுதி கொடு. சௌந்தர்யா வாக்குறுதி கொடுத்தாள். அப்போது கிளி அர்ஜுனை அழைத்தது. அர்ஜுன் சௌந்தர்யாவை பார்த்தான். அவள் அவனை பார்த்தாள். இருவரும் ஒருவரையொருவர் காதலித்தார்கள். அர்ஜுன் தன் கதையை சொன்னான். சௌந்தர்யாவுக்கு அவன் மீது அனுதாபம் ஏற்பட்டது. அவர்கள் தினமும் தோட்டத்தில் சந்திப்பார்கள். ஒரு நாள் சௌந்தர்யா சொன்னாள், அர்ஜுன், என் தந்தை நம் திருமணத்திற்கு சம்மதிக்க மாட்டார். நாம் இந்த ஊரை விட்டு வெளியேறுவோம். அவர்கள் இரவில் குதிரையில் ஏறி ஊரை விட்டு வெளியேறினார்கள். அவர்கள் வெகு தூரம் சென்று ஒரு காட்டில் ஒரு குடிசை அமைத்து திருமணம் செய்து கொண்டார்கள். கிளியும் அவர்களுடனே இருந்தது. அவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்றது. ஆனால் ஒரு நாள் அவர்களின் குடிசையில் எதிர்பாராத விதமாக தீப்பிடித்தது. அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் கிளியின் ஒரு இறகு சேதமடைந்தது. அது அர்ஜுனிடம் சொன்னது, நீ இப்போது உன் வீட்டிற்குச் செல். உன் தந்தையின் கோபம் குறைந்திருக்கும். என் இறகு குணமடைந்ததும் நான் உன்னை சந்திப்பேன். அர்ஜுன் சௌந்தர்யா ஊரை விட்டு புறப்பட்டார்கள். அவர்கள் ஒரு நதியை அடைந்தார்கள். அங்கே ஒரு படகோட்டி படகை ஓட்டிக் கொண்டிருந்தான். அவர்கள் படகில் ஏறினார்கள். நள்ளிரவில் படகு நதியின் நடுவில் இருந்தபோது ஒரு எலி படகின் மீது ஏறியது. படகோட்டி அதை தண்ணீரில் தள்ளப் போனான். அர்ஜுன் சொன்னான், இந்த ஏழை எலியே, ஏன் தொந்தரவு செய்கிறாய்? அதை ஏறவிடு. படகோட்டி அர்ஜுனின் பேச்சை கேட்டு எலியை ஏறவிட்டான். ஆனால் அந்த எலி படகை கடித்து ஒரு துளையை உருவாக்கியது. தண்ணீர் உள்ளே வர ஆரம்பித்தது. படகும் மூழ்கியது. அர்ஜுன் மற்றும் சௌந்தர்யா வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். அர்ஜுன் ஒரு கரைக்கு வந்து சேர்ந்தார். சௌந்தர்யா மற்றொரு கரைக்கு வந்து சேர்ந்தாள். சௌந்தர்யாவை ஒரு தோட்டக்காரன் பார்த்து அவளை ராஜாவிடம் அழைத்துச் சென்றான். ராஜா சௌந்தர்யாவின் அழகில் மயங்கினான். அவன் அவளை தன் ராணியாக்க விரும்பினான். சௌந்தர்யா, புத்திசாலித்தனமாக சில நாட்கள் காத்திருங்கள் என்றாள். அவள் ராஜாவின் விருந்தினராக அரண்மனையில் தங்கினாள். இதற்கிடையில்
அர்ஜுன் அந்த கிராமத்தில் சௌந்தர்யா இருப்பதை அறிந்து கொண்டான். அவன் அவளிடம் சென்றான். சௌந்தர்யா அவனைக் கண்டதும் கண்களில் நீர் நிறைந்தது. அவள், சுவாமி, நீங்கள் இங்கேயே இருங்கள் என்றாள். நான் ராஜாவுக்கு சேவை செய்கிறேன். சரியான நேரம் வரும்போது நாம் இங்கிருந்து செல்வோம். அர்ஜுன் ராஜாவின் சேவகனாகச் சேர்ந்தான். ஒரு நாள் அந்த கிளி இப்போது அதன் இறக்கையை மீட்டெடுத்து சௌந்தர்யாவிடம் வந்தது. சௌந்தர்யாவும் அர்ஜுனும் தங்கள் கதையைச் சொன்னார்கள். கிளி, இன்று இரவு ராஜாவின் வீரர்கள் தூங்குவார்கள் என்றது. அப்போது நீங்கள் இந்த ராஜ்யத்தை விட்டு வெளியேறுங்கள். அதுபோலவே நடந்தது. இரவு வீரர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அர்ஜுன் மற்றும் சௌந்தர்யா ராஜ்யத்தை விட்டு வெளியேறி அர்ஜுனின் தந்தை ராஜனிடம் சென்றனர். அர்ஜுன் தன் மனைவியுடன் தந்தையிடம் சென்றான். மன்னன் விக்ரம் தன் மகனையும் மருமகளையும் பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்தான். அவன் தன் தவறை உணர்ந்தான். நீ அந்த கிளியை காப்பாற்றினாய், அந்த கிளி உன்னை காப்பாற்றியது என்று சொன்னான். அன்றிலிருந்து மன்னன் ராஜ்யத்தில் பறவைகளையும் விலங்குகளையும் பாதுகாக்க உத்தரவிட்டான். சந்நியாசி சுந்தரிடம் சொன்னார் சுந்தர், இந்த கதை உனக்கு ஒரு பாடம். சில ரகசியங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது. நீ உன் மனைவியிடம் உன் வியாபார ரகசியத்தை சொன்னாய். அது உன் அழிவுக்கு காரணமானது. இனிமேல் இந்த 3 விஷயங்களை நினைவில் வைத்துக்கொள். 1, உன் வருமான ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதே. 2, வீட்டுச் சண்டைகள், காதல் விஷயங்களை வெளியாட்களிடம் சொல்லாதே. 3, உன் பலவீனங்களை யாரிடமும் வெளிப்படுத்தாதே. இப்படி செய்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஓ பக்தர்களே, சுந்தர் இந்த கதையை கேட்டு தனது தவறை உணர்ந்தார். அவர் சுமதியுடன் பேசி, இனிமேல் வீட்டின் ரகசியங்களை வெளியே சொல்ல வேண்டாம் என்று கூறினார். இந்த கதை நமக்கு ஒரு சிறந்த பாடமாகும். வாழ்க்கையில் சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருந்தால் நமது செல்வம், மகிழ்ச்சி, அமைதி பாதுகாக்கப்படும். இந்த கதை நம்முள் ஒரு புதிய சிந்தனையையும் வாழ்க்கை மதிப்புகளையும் நிரப்புகிறது. சிவனின் ஆசிர்வாதத்தால் நமது வாழ்க்கை ஆனந்தமயமாக மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்டில் ஹர ஹர மகாதேவ் என்று எழுதுங்கள். உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு மேலும் அற்புதமான கதைகளை சொல்லும் சக்தியை அளிக்கிறது. சிவனின் கருணை உங்கள் அனைவர் மீதும் இருக்க வேண்டும் என்று மனதார விரும்புகிறேன். ஜெய் சிவ சம்பு.